Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பாத்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது அருப்புக்கோட்டையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அருப்புக்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய முருகவேல்ராஜ் அப்படிங்கிறவரு. அவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இது அவருடைய லைஃப்ல நடந்தது. அது மட்டும் இல்ல, இது ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாங்க. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் 2012 தான். நம்மளுடைய முருகவேல்ராஜுடைய அப்பா, அம்மா, அதன் பிறகு 2 தங்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு நல்ல குடும்பமா வாழ்ந்துட்டு வர்றாங்க. முருகவேல்ராஜுக்கு இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த டைம் அவருடைய வயசு, அதாவது 2012 அவருக்கு 18 வயசு தாங்க ஆகிருக்கு. அந்த டைம்ல அவருடைய ஸ்கூல் லீவு மே மாதம் டைம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகவேல்ராஜுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாங்க. அந்த ஊருக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த கோவில் திருவிழாவுக்கு போவாங்க. அது என்ன கோவில் அப்படின்னா காளியம்மன் கோவில் திருவிழா தாங்க. இந்த கோவில் திருவிழாவுக்கு போவாங்க. அப்படி போகக்கூடிய காலகட்டம் இந்த மே மாத காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரியான அந்த மே மாத காலகட்டத்தில் இவரும் அவருடைய தங்கை, அதன் பிறகு அவங்க அம்மா, இவ்வளவு பேர் தான் போறாங்க. நம்மளுடைய முருகவேல்ராஜுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கும் சரி அவங்க அம்மாவுடைய குடும்பத்துக்கும் சரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. கல்யாணம் கழிஞ்ச நாள்ல இருந்தே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதனால முருகவேல்ராஜுடைய அப்பா அங்க போறதே கிடையாதுங்க. சரி, தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியும் அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் அந்த ஊருக்கு சேர்றாங்க. அதாவது இந்த காளியம்மன் கோவில் திருவிழாவுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துக்கும் சேர்றாங்க. நம்மளுடைய முருகவேல்ராஜுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறை இல்லைங்க, கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊருக்கும் அந்த ஊருக்கும், அதாவது அவங்க பாட்டி ஊருன்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கும் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தாங்க டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால மாசத்துல ஒரு 2 தடவையாவது அங்க போறது வழக்கங்க நம்மளுடைய முருகவேல்ராஜ். ஆனா முருகவேல்ராஜ் அங்க போனார் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் அந்யுன்யமா பழகுவாரு, அதோட முடிச்சுக்கிடுவாரு. ரொம்ப எல்லாம் டீப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடையாதுங்க. அவருடைய ஊர்ல மட்டும்தான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காரு. அதனால பாட்டி வீட்டுக்கு போனார் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதாவது ஏதாவது ஒரு பொருள் கொடுக்க, ஏதாவது பொருளை வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போவாரு. அந்த திருவிழா டைம் மட்டும்தாங்க 12 நாட்கள் அவங்க பாட்டி வீட்டுல தங்கி 10 நாள் திருவிழா 2 நாளுக்கு முன்னாலே போயிருவாங்க. அத மாதிரிதாங்க இவர் போறது வழக்கம். சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் முதல் நாள், அதாவது அந்த கோவில் திருவிழாவுடைய ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்க அங்க போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த சில நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த நண்பர்கள் கிட்ட போய் பேசுறாரு. பேசிக்கிட்டு நல்லா இருக்குங்களாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலி பண்றாங்க. சரிடா, இன்னைக்கு உள்ள டைம் முடிஞ்சிருச்சு, அதாவது அன்னைக்கு சாயந்தரம் தான் பார்த்து பேசுறாரு. நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி தோப்புல வாழை மரம் வெட்டணும். அந்த கோவிலுக்கு இந்த வாழை மரம் கட்டுவாங்க பாத்திருக்கீங்களா, கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வாழை மரம் கட்டுவாங்க. அந்த மாதிரி வாழை மரம் கட்டணும்டா, அதுக்கான நேர்த்தி கடனுக்கான வாழை மரங்கள் வெட்டுவாங்க. அதாவது அவங்க இந்த நேர்த்தி கடன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி வாழை மரங்கள் வெட்ட போகணும்டா, காலையில வந்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த நண்பர்களும் சொல்றாங்க. இவரு அதை பெருசா எடுத்துக்கல, சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் காலையில வெளியே வர்றாருங்க. வெளியில பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பசங்க எல்லாரும் அங்க விளையாடிட்டு இருக்காங்க. சரி, கொஞ்ச நேரம் விளையாடுறாரு. அந்த பசங்களுக்கு கூட வாழை மரம் வெட்டம் போகணுமே அப்படின்னு சொன்னீங்களாடா, ஏன்டா போகல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்லப்பா,
மத்தியானத்துக்கு மேல போகலான்னு சொல்லி இருக்கிறாங்க, நம்ம சாப்பிட்டு எடுத்துட்டு போகலாம்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர்களும் சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு சரிப்பா நான் போய் சாப்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க நம்மளுடைய முருகவேல்ராஜ். அவரும் போறாரு, போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வர்றாருங்க. வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழை மரம் வெட்ட போகணும் அப்படின்னு சொன்ன பசங்க யாருமே இல்ல, சில பெரியவங்க மட்டும் அந்த கோவிலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அந்த பெரியவங்க கிட்ட இவர் விசாரிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பசங்க எங்க நின்னாங்க இல்லையா, எங்க போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாழை மரம் வெட்டதுக்காக லாரியில ஏறி போயிட்டாங்க. லாரி ஊரை சுத்திக்கிட்டு தான்ப்பா அந்த தோப்புக்கு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தோப்பையும் அப்படியே கையை நீட்டி காட்டுறாங்க. இந்த பக்கத்துல தான்ப்பா அந்த தோப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த தோப்பு இவருக்கு தெரியுதுங்க. அவங்க ஊர்ல அந்த இடத்துல இருந்து பார்த்தாலே அந்த தோப்பு தெரியுது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. ஆனா ஒரு பள்ளமான பகுதிங்க. நம்மளுடைய முருகவேல்ராஜ் தாங்க கேட்கிறாரு, இந்த மாதிரி குறுக்கால போறதுக்கு தான் வழி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல வந்து வயல்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த வயல் வரப்போட போயிடலாம்ப்பா, நீ உனக்கு போனோம்னா அப்படி போய்க்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமா அந்த சாப்பிட்டுட்டு வந்தார் இல்லையா, தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு வந்துருவோம், இந்த மாதிரி போயிட்டாங்க நானும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமா ஓடி போய் தன்னுடைய அம்மா கிட்டையும் சொல்றாருங்க. இந்த மாதிரி வாழை மரங்கள் வெட்ட போறாங்க, நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த நபர்கள், அதாவது என்ன அப்படின்னா அந்த லாரியில ஏறி போனாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துக்கே போய் சேர்ந்துட்டாங்க. இவர் இந்த குறுக்கால இந்த வழியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு பெரிய ஒரு காடு அமைப்பு ஒண்ணு இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வயல் வரப்போட நடக்கிறத விடவும் இந்த காட்டுக்குள்ள நடந்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவும் எளிதாகவும் அங்க போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்மளுடைய முருகவேல்ராஜ் நினைக்கிறாரு. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப பக்கத்துல இருந்த மாதிரி அவருக்கு தெரியுது. சரி நம்ம அந்த காட்டு வழியாட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு வழியில நடக்க ஆரம்பிக்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் லேண்டுன்னு சொல்லலாம். ஆனா ஃபுல்லாவே காடு பிடிச்சு போய் இருக்குது. அந்த லேண்டை வந்து யாருமே பராமரிக்கவே இல்லை, அப்படிதான் இருக்குது அப்படிங்கறது தெரியுது. அதுல ஒரு பாதி வழி வரைக்கும் ஒத்தையடி பாதையில அப்படி நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த பாதைக்கு பிறகு அந்த இடத்துல ஒத்தையடி பாதையை முடிஞ்சு போயிருது. ஃபுல்லாவே அடர்ந்த காடா இருக்குதுங்க. சரி எப்படியாவது அதுக்குள்ளாட்டி நுழைஞ்சு எடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது இவருடைய கால்ல வந்து முள்ளு குத்துன மாதிரி இருக்குதுங்க. என்னடா முள்ளு குத்துது, அதுவும் அந்த அவர் போட்டிருக்கக்கூடிய செப்பலை தாண்டி அந்த முள்ளு உள்ள வந்திருக்குது அப்படிங்கறத மாதிரி பாக்குறாரு. கால்ல நன்றாகவே அது குத்துப்பட்டு போய் இருக்குதுங்க. செப்பலோட வச்சுதாங்க உருவி எடுக்கிறாரு. உருவி எடுத்து பார்க்கும்போது அது உண்மையிலே முள்ளு கிடையாதுங்க, ஏதோ ஒரு எலும்பு துண்டுங்க. அதாவது இந்த மிருகங்களுடைய எலும்பு துண்டு மாதிரி ஒரு எலும்பு துண்டு தான். அது ரொம்ப ஷார்ப்பா இருந்திருக்குது. அது அப்படி குத்தி கிழிச்சு இவருடைய கால்லயும் குத்திடுதுங்க. சரின்னு சொல்லிட்டு அதை உருவி போட்டுட்டாரு. ஆனா உருவி போட்ட பிறகு பயங்கரமா பிளட் ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது ரத்தம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவருக்கு கட்டுறதுக்கு எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் மெல்ல மெல்ல நம்ம அந்த பக்கம் போயிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்குள்ளாடி இவர் நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடந்து கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் தூரம் வந்துடுறாரு. ஆனா அந்த காடு முடியறது மாதிரி அவருக்கு தெரியல. அந்த பக்கம் போறதுக்கு வழியே இல்ல அப்படிங்கிற மாதிரி அடைஞ்சு போய் இருக்குதுங்க. அவர் நின்னுகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தா அந்த நபர்கள் வந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல தாங்க நிக்கிறாங்க. இந்த வாழை மரம் வெட்ட போன அந்த பசங்க எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு சரி இங்க இருந்து கையை காட்டினா கூட சத்தம் போட்டா வரைக்கும் கேட்குமே அப்படின்ட்டு அவர் சத்தம் போடவும் நினைக்கிறாரு. அப்படி சத்தம் போடும்போது சத்தம் வாயில இருந்து வெளியே வர மாட்டேங்குது. அதாவது இவர் சத்தம் போடுறாரு, அவங்களுக்கு கேட்கலையா இல்ல இவருடைய சவுண்ட் இவருக்கே கேட்கல அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாரு. சத்தம் போட்டு பாக்குறாரு, முடியல. திடீர்னு அவருக்கு ஒரு மயக்கம் ஏற்படுதுங்க. கண்ணெல்லாம் இருட்டிட்டு அப்படியே அந்த இடமெல்லாம் சுத்துதுங்க. அவருக்கு அப்படியே ஒரு தலை சுற்று ஏற்பட்டு அந்த இடத்திலே விழுந்துடுறாருங்க. விழுந்தவர் அந்த இடத்துல ஞாபகம் இல்லாமல் அப்படியே விழுந்து கிடக்கிறாருங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையன் போனவன காணலையே, இந்த மாதிரி வாழை மரம் வெட்ட போறேன்னு சொன்னானே, நம்மளோட பையன் இனியும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு முருகவேல்ராஜுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10 மணி இருக்குங்க, அந்த கோவில்ல வந்து இந்த மாதிரி இந்த வாழை மரங்கள்லாம் கட்டி இந்த டியூப் லைட் எல்லாம் கட்டி அதன் பிறகு அந்த சீரியல் பல்ப் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பாட்டு போடுறதுக்கான பாக்ஸ் எல்லாம் கொண்டு செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு இவங்க அம்மா அங்க போறாங்க. போய் என்னுடைய மகன் எங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. உங்க மகன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வாழை மரம் வெட்ட போன சில நண்பர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி உங்க மகன் வரவே இல்லை, நாங்க கூப்பிட்டு இருந்தோம் அவன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, ஊருக்குள்ளாடி தேட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ஏற்படுதுங்க. ஃபுல்லாவே தேடுறாங்க, அங்க இங்க என்ன எல்லா இடமும் தேடுறாங்க. அவர் எங்கெல்லாம் போய் உட்கார்ந்து இருப்பாரோ அந்த இடம் எல்லாம் போய் தேடுறாங்க. நம்மளுடைய முருகவேல்ராஜ் இவங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க. அரண்டு போயிடுறாங்க. என்னடா முருகவேல்ராஜ் எங்க போனான்னு சொல்லிக்கிட்டு இந்த முருகவேல்ராஜை தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முருகவேல்ராஜுடைய அப்பாவுக்கும் கால் பண்ணி சொல்லப்பட்டு அவரும் அங்க வந்துடுறாருங்க. அவர் வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வரை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அவருடைய ஊரை சேர்ந்த நபர்களை. அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடைக்கலைங்க. ஆனா அங்க ஒரு பெரியவர்கிட்ட நம்மளுடைய முருகவேல்ராஜ் வழி கேட்டார் இல்லையா,
அந்த பெரியவர் சொல்றாரு, இந்த வயலங்கர வழியா நான் அவனை போக சொன்னேன், ஆனா அவன் வயலங்கர வழிக்கு போகல. அவன் என்ன பண்ண அப்படின்னா மறுபடியும் வீட்டுக்கு போனா அந்த நேரத்துக்கு நானும் கிளம்பிட்டேன் இங்க இருந்து, ஆனா அதன் பிறகு நான் அவனை பார்க்கல அப்படிங்கறது மாதிரி அந்த பெரியவரும் சொல்லி முடிக்கிறாருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா வயலங்கரை எல்லா இடமும் தேடுறாங்க. ஏன்னா காடுங்கிற அந்த பகுதி கொஞ்சம் தள்ளி ஒதுங்கினாப்புல இருக்குதுங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பால் அடைஞ்ச கிணறு ஒண்ணு இருக்குங்க. இவங்க ஊர் பக்கத்துல தான் அந்த கிணறு இருக்குது. ஒருவேளை அந்த கிணத்துக்கிட்ட எங்கேயும் போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அந்த கிணத்தை தாங்க முற்றுகையிட்டு தேடுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி பச்சை பசேன்னு இருக்கும். முன்னால காலத்துல அதை குடிநீரா எடுத்திருக்கிறாங்க. அது போக போக நிறைய பேர் அந்த கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த கிணறை யாருமே யூஸ் பண்றது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்கிட்ட எங்கேயும் போயிட்டானோ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி நள்ளிரவு கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு மேல தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது அந்த கிணத்துக்குள்ள யாரோ விழுந்தது மாதிரியான ஒரு அடையாளங்கள் தெரியும். இந்த தண்ணி அப்படி சைட்ல எல்லாம் தெரிச்சு போயிருக்குது. அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒருவேளை என் பிள்ளை இதுக்குள்ள விழுந்திருப்பான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் கிணத்துக்குள்ள இறங்கி பார்த்துட்டாங்க. அது ஒரு 8 அடி தண்ணி தாங்க இருக்குமா. அதனால உள்ள இறங்கி பாக்குறாங்க. அங்க எதுவுமே கிடைக்கலைங்க. இது வேற ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க அந்த இடத்துல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 2-3 மணி ஆயிடுச்சு. இங்க போலீஸுக்கு எல்லாம் தகவல் கொடுத்துட்டாங்க. போலீஸ்காரங்களும் தேடி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பையன் ஏதாவது இடத்துல போனானா வந்தானான்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கும் எந்த துப்பும் கிடைக்கலைங்க. மறுநாள் காலையில விடியுதுங்க. முருகவேல்ராஜுடைய வீட்டுல எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. கோவில் திருவிழா ஆரம்பிக்க போகுதுங்க. மறுநாள் காலையில இந்த பாட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா, சாமிக்கு அந்த சாமி பாடலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்க நடந்துகிட்டு இருக்குது. அன்னைக்கு சாயந்தரமே அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விடிய காலையில 6 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல முருகவேல்ராஜ் முழிக்கிறாருங்க அந்த காட்டுக்குள்ளாடி. இப்ப முருகவேல்ராஜ் முழிக்கக்கூடிய அந்த இடம் அவர் விழுந்த இடமே கிடையாதுங்க. வேறொரு இடத்துல முழிக்கிறாரு. அதாவது அவர் விழுந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துல தான் அவர் கண் முழிச்சிருக்கிறாரு. கண் முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சுத்தி எல்லாமே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. அது தலை சுற்று மாதிரி அப்படி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முருகவேல்ராஜுக்கு தன்னுடைய பேரே மறந்து போச்சுங்க அந்த இடத்துக்குள்ளாடி. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் யாருன்னு அவருக்கு தெரியல. எந்த சத்தமும் அவருக்கு கேட்கலைங்க. காதுல உயின்னு ஒரு சத்தம் மட்டும் தாங்க இருக்குது. அவர் எங்க இருக்கிறோம், நம்ம எதுக்கு இங்க நிக்கிறோம், நம்ம யாரு அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியாம அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 hour அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 7 மணி இருக்கும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காளியம்மன் கோவில்ல இந்த பாக்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, பாடல் போடுறதுக்காக பக்தி கானங்கள் ஒலிக்கும். அந்த மாதிரியான பக்தி பாடல்கள் எல்லாம் ஒலிக்க ஆரம்பிக்குது. அந்த ஒலியுடைய சத்தம் மெல்லிசா இவருக்கு கேக்குதுங்க. ரொம்ப சவுண்டா எல்லாம் கேட்கல. ஆனா அவங்க சத்தமா வச்சிருக்காங்க. ஆனா மெல்லியமா அவருக்கு அதாவது காதுல விழுதுங்க. அந்த காளியம்மனுடைய பாடல்கள் விழுது. அந்த சத்தம் கேட்ட உடனேதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த ஞாபகம் வருதுங்க. என்ன அப்படின்னா நம்ம இந்த காட்டுக்குள்ள விழுந்துட்டோம், இப்படி வந்தோம் அப்படிங்கிற எல்லா ஞாபக சக்தியும் வருது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பேர் கூட அப்பந்தாங்க ஞாபகம் வருது. சரி நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோம், இங்க இருந்து எப்படியா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் சுத்தி இருக்கிறாரு. அங்க ஓடி போனா அங்க அடைச்சு போயிருக்கும், பயங்கரமாட்டு அந்த காடு அடைஞ்சு போயிருக்கும். எப்படி நான் இதுக்குள்ள வந்தேன்னு அவருக்கு கொஞ்சம் டவுட்டோட தாங்க அந்த இடத்துக்குள்ளாடி சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. பாடல் கேட்கக்கூடிய திசையை நோக்கி இவர் மெல்ல மெல்ல நடந்து நகரம் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல அந்த காடை கிழிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாருங்க. அப்படியே வெளியே வந்துடுறாரு. கரெக்டா அந்த ஒத்தையடி பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும்போது இவருக்கு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா நம்ம இந்த பக்கம் நிக்கிறோம். காலை நேரத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த சூரிய வெளிச்சத்தோட ஆரஞ்சு கலர்ல ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சியாட்டு நமக்கு தோற்றம் அளிக்கும் இல்லையா. ஆனா இவருக்கு எப்படி தோற்றம் அளிச்சிருக்குதுன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல நம்ம அந்த இயற்கை காட்சியை காட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுதுங்க. அதுலயும் சில கரு உருவங்கள் அந்த இடத்துல அங்கே இங்கே கிராஸ் ஆகி நடக்கிறதையும் இவர் பாக்குறாருங்க. பார்த்து இவரு 18 வயசான ஒரு சின்ன பையன் அப்படிங்கறதுனால பயங்கரமா கத்துறாருங்க. இவர் பயங்கரமா கத்துறாரு. ஆனா இந்த சத்தம் அந்த ஊருக்கே போய் சேரல. ஏன் அப்படின்னா அங்க இந்த காளியம்மனுக்கான அந்த பாடல் ஒலி கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால இந்த சத்தம் அங்க தாண்டி போகவே இல்லைங்க. இருந்தாலும் கண்ணை மூடிட்டு இந்த இடத்தை விட்டு நம்ம ஓடிடணும் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய முருகவேல்ராஜ் அந்த ஒத்தையடி பாதை இருக்கு பாத்தீங்களா, அதை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன்னா இனிமேல் இங்க நிக்க கூடாது, இது ஏதோ பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் முருகவேல்ராஜுக்கு தெரியுது. அலறி அடிச்சுட்டு ஓடுறாருங்க.
அப்படி ஓடி அவர் அந்த காட்டை விட்டு வெளியே வர்றாருங்க. காட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு 3 வயல்கள் தாண்டணும். அந்த வயலங்கரையில ஓடி வர்றாரு. அப்படி ஓடி வரும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில பெரியவங்க அவரை பாத்துடுறாங்க. அண்ணா முருகவேல்ராஜ் அண்ணா வர்றாண்டான்னு சொன்னோம்னா அந்த ஊர் மக்களே அங்க கூடிட்டாங்களாம். மொத்த பேரும் சேர்ந்துடுறாங்க. எங்கடா போன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய முருகவேல்ராஜ்கிட்ட கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே முருகவேல்ராஜ் சொல்றாருங்க. ஆனா முருகவேல்ராஜ் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இந்த சம்பவம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாடி நடந்து முடிஞ்சதாட்டு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் அதுக்கு முந்தின நாள் போனார் இல்லையா, ஆனா மறுநாள் காலையில தான் வெளியே வர்றாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த சாயங்கால வேளையிலே, அதாவது அந்த முந்தின நாள் சாயங்கால வேளையிலே நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுதாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இவ்வளவு நேரத்துக்குள்ள, அந்த 10 நிமிஷத்துக்குள்ளாடி வாழை வெட்டிட்டு வந்து எப்படிங்க கட்டுனாங்க, சீரியல் எப்படி கட்டுனாங்க, டியூப்லைட் எப்படி போட்டாங்க, பாக்ஸ் எப்ப வச்சாங்க, பாடல் எப்படி ஒலிக்குது, இது எதுவுமே அவருக்கு தெரியலைங்க. அவர் சொல்றாரு, இவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. இதை கேட்டோம்னா அந்த ஊர் மக்கள், இல்லடா நீ நேத்தைக்கு போனவன், இன்னைக்கு காலையில தான் உன்னை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல அந்த பெரியவங்க சொல்றாங்க. இவர் வந்த தகவலை வீட்டுக்கும் சொல்லப்படுது, அவங்க அப்பாவுக்கும் சொல்லப்படுது. ஏன்னா அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லயே காவல் இருந்திருக்கிறாரு ரொம்ப நேரமாட்டு. அதனால அங்கேயும் சொல்றாங்க. சொன்னதும் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. வந்தது மட்டும் இல்லாம நம்மளுடைய முருகவேல்ராஜ கூட்டிட்டு போய் அந்த காளியம்மன் கோவில்ல வந்து விபூதி அடிக்கப்பட்டு அவருக்கு சில பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, அவங்க உடம்புல ஒன்னும் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பூசாரின்னு சொல்லி இருக்கிறாரு. சொல்லிக்கிட்டு இவனுக்கு போய் சாப்பாடு கொடுங்க, இவனுக்கு மோர் சூடாக்கி கொடுங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இவருக்கு ஒரு மருந்து வகை மாதிரி சொல்லி அனுப்பவும் செய்திடுறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய அம்மா கிட்டையும் இந்த விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவங்க அப்பா கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பா அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டாராம், வெளியில தான் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் அப்பா இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா நல்லா திட்டி இருக்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி இருக்கிறாரு. அதன் பிறகு அந்த பிரச்சனை எதுவுமே அவருக்கு வரல. அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரலைங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளாடி அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முருகவேல்ராஜ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கள்ட்ட கேக்குறாங்க. நண்பர்கள் கிட்ட கேட்கும்போது அது ஒரு இடத்தகராறுல அண்ணன் தம்பியுடைய இடத்தகராறு இருக்குது, அதாவது அந்த சொத்து பிரச்சனை இருக்குது. அதனால அந்த இடத்த வந்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அங்க யாரும் போறது கிடையாது. அதாவது அண்ணனுடைய சொத்து இந்த பக்கம், இந்த ரோட்டாங்கிற மாதிரி இருக்கும் அந்த சைடு, அந்த பக்கம் அண்ணனுடைய சொத்தும், அதுக்கு அந்த பக்கத்துல ரோடே இல்லாம இருக்கிறது வந்து தம்பியுடைய சொத்து. இந்த ரோட்டுக்காக தான் 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால அங்க ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 குடும்பமே அழிஞ்சு போயிருக்குது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் இந்த நண்பர்கள் சொல்றாங்க. சரி, இந்த சம்பவத்தை வந்து நம்ம ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினைச்ச முருகவேல்ராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கோவில் பூசாரிங்க, இந்த காளியம்மன் கோவிலுக்கு பூசாரி இருக்காரு இல்லையா, சாமி ஆடக்கூடிய பூசாரிங்க, அவர்கிட்ட போய் விஷயத்த கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காளியம்மன் கோவில் பூசாரி கிட்ட இந்த சம்பவத்தை அப்படி கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இடம் இந்த மாதிரி பாலடைஞ்சு போய் கிடக்குது, அதாவது இந்த மாதிரி மரம் காடாய் போய் இருக்குது, இங்க என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்குள்ள என்ன இருக்குது, எனக்கு நேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அந்த காட்டுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் ஆச்சுது, அங்க என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த பூசாரி கிட்ட கேக்குறாருங்க. அப்பதான் அந்த பூசாரி இவரை பக்கத்துல உட்கார வச்சு இங்க நடந்த சம்பவத்தை பத்தி அவர் தெளிவா சொல்லி இருக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 ஏக்கர் அந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய லேண்ட் வந்து முதல்ல விவசாய நிலமா தான் இருந்திருக்குது. அந்த விவசாய நிலத்தை வந்து, அதாவது ஒரு பெரிய அந்த ஊரை சேர்ந்த ஒரு முதலாளின்னு கூட சொல்லாங்க, அவரு தான் வச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு 2 பசங்க இருந்திருக்கிறாங்க. இந்த 2 பசங்களுக்கு பேர்லயும் அந்த 2 இடத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதாவது பாதி பாதியாட்டு 15 ஏக்கர் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பக்கத்திலே வந்து ஒரு ரோடு இருந்திருக்குது. இந்த பக்கம் ரோடு, அந்த பக்கம் ரோடு, அதாவது வழிபாதை இருந்திருக்குது. அப்படி இருந்ததுனால அந்த பக்கம் உள்ளத தம்பி யூஸ் பண்ணிக்கிடட்டும், இந்த பக்கம் இருக்கிறத அண்ணன் யூஸ் பண்ணிக்கிடட்டும் அப்படின்னு நினைச்சு எழுதிட்டாருங்க. ஆனா என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த பக்கத்துல தம்பியுடைய காட்டு சைடுல இருக்கக்கூடிய அந்த ரோடு வந்து இவங்களுடைய ரோடு கிடையாது, அது வேற ஒரு நபருடைய சொந்த ரோடுங்க. அதாவது சொந்தமாட்டு காசு போட்டு தன்னுடைய இடத்தை கொடுத்து அந்த ரோட போட்டு அவருடைய நிலத்துக்காக மட்டும் போட்டு வச்சிருக்கிறாருங்க. இந்த பிரச்சனை எப்ப வெடிக்குது அப்படின்னா, அந்த முதலாளியான அந்த நபர் இறந்து போயிடுறாரு. அண்ணன் தம்பி 2 பேருமே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. அது இல்லாம தனித்தனியா பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இந்த ஒரு சொத்துடைய தகராறு வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு ரோட்டு பிரச்சனை தான். அந்த தம்பி இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அண்ணனுகிட்ட இருந்து எப்படியாவது வழியை வாங்கணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த பக்கத்துல ரோடு இருக்குது, அதை இப்படி நேரம் மாத்தி வாங்கிட்டோம் அப்படின்னா இவருக்கும் 15 ஏக்கர் ரோட்ல வந்துடும்,
அவருக்கும் 15 ஏக்கர் ரோட்ல வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கிட்ட பேசுறாரு. அண்ணனும் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்லப்பா உயில் இப்ப மாத்தி எழுதணும் அப்படின்னா ரொம்ப செலவாகும், அதனால கொஞ்ச நாள் போகட்டும், நீ வழிய வேணா இப்படி யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய 2 மனைவிகளும், அதாவது அண்ணனுடைய மனைவியா இருந்தாலும் சரி, தம்பியுடைய மனைவியா இருந்தாலும் சரி, இதுக்கு பயங்கரமான சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அவன் எனக்கு தோப்புக்குள்ள வரலாம் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சிருக்குது. இதனால அண்ணன் தம்பிக்குள்ளாடி சண்டை வர ஆரம்பிச்சது. அண்ணனும் தம்பியும் மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, அது முதல்ல வந்து தம்பிங்கிற அந்த நபர் தாங்க சில துஷ்ட மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல பல தேவதைகளை வச்சு அந்த இடத்துல செய்வினைங்கிற ஒரு விஷயத்த பண்றாரு. அப்படி பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க அண்ணனுடைய குடும்பத்துல அண்ணனுக்கு மூத்தது ஒரு மகன் இருந்திருக்கிறான், அந்த பையன் இறந்து போயிருக்கிறான். அதே மாதிரி மறுபடியும் அவன் குடும்பத்துல சாவுலாம இருக்கன்னா பாத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு அவர் மாந்திரிக பூஜைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணனுங்கிற அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச சில மாந்திரிகர்களை கூட்டிட்டு வந்து எதிர் அடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எதிரடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுல தம்பியுடைய மனைவிக்கு முதல் குழந்தை, அதாவது 2வது குழந்தை வயிற்றுல இருந்திருக்குது, அந்த முதல் குழந்தையும் இறந்து போயிருதுங்க. இப்படி மாத்தி மாத்தி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டதுல அவங்க 2 பேருடைய குடும்பமும் 2 வருடத்துல அப்படியே அழிஞ்சு போயிருக்குது. அதுவும் இந்த சொத்துக்காக அப்படியே அழிஞ்சே போயிட்டாங்க. அந்த ஊர்ல அவங்க இல்ல. இப்படி இவங்க மாத்தி மாத்தி அந்த இடத்துல பல துர்தேவதைகளை கொண்டு இப்படி வச்சதுனால அந்த தம்பி வந்துதான் கூடுதல் துர்தேவதைகளை கொண்டு இந்த மாதிரி பண்ணிருக்கிறான். ஆனா அண்ணன் வந்து அப்படி பண்ணல, எதிரடிக்கிறதுக்காக நல்ல நல்ல தெய்வங்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறான். அவனுடைய கண்டத்துக்குள்ளாடி மட்டும் அதை வச்சு பண்ணிருக்கிறான். ஆனா அந்த ஏத்தாப்புல இருக்கக்கூடிய தம்பியுடைய கண்டத்துல துர்தேவதைகள் இருக்கிறதுனால ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வரைக்கும் தான் நாங்கெல்லாம் போவோம், அதுக்கு மேல போகவே மாட்டோம். ஏன்னா இந்த வழியா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல நடந்திருக்குது. அதனாலதான் இந்த காட்டுக்குள்ள விறகு பறக்கிறதுக்கு கூட அந்த தம்பியுடைய கண்டத்துக்கு யாருமே போக மாட்டாங்களாம். ஏன்னா அண்ணனுடைய கண்டம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அங்க போகலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அண்ணனுடைய கண்டத்தை தாண்டி அந்த தம்பியுடைய அந்த இடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த பூசாரி இந்த விஷயங்களை எடுத்து சொல்றாருங்க. இதை கேட்டுக்கிட்டு ஓஹோ இதுதான் அந்த பிரச்சனையா, அப்ப அதுதான் என்ன இந்த மாதிரி பண்ணிச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா, ஆனா அது ஊர் எல்லையை தாண்டி, அதாவது ஊருடைய எல்லையை தாண்டி உள்ளவே வராது, அது அந்த இடத்துல தான் இருக்குது. அதனால நமக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, மக்கள் யாரும் அந்த பக்கம் புழங்க மாட்டாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல பூசாரின்னு சொல்லி முடிச்சிடுறாருங்க. சரின்னு சொல்லி இந்த சம்பவம் அப்படியே முடிஞ்சு போயிருது. இவங்க கோவில் கொடையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 2014வது ஆண்டு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிணத்துல தாங்க அடுத்த சம்பவமே அந்த ஊருக்குள்ள அரங்கேற ஆரம்பிச்சிருக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அங்க ஒரு 6 மணிக்கு மேல தண்ணீர் எடுக்கவோ ஏதாவது செய்யறதுக்கு அந்த பக்கத்துல யாராவது போயிட்டாங்க அப்படின்னா திடீர்னு உள்ள விழுந்துடுறாங்க. உள்ள விழுந்து காப்பாற்றப்பட்டவங்க ஒரு 8 பேருங்க. ஆனா காப்பாற்ற முடியாமல் இறந்து போனது 2 பெண்கள், அதுவும் இளம் பெண்கள் அப்படி இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் அந்த இடத்துல பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஊரை சேர்ந்த இந்த கோவில் பூசாரி இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் நைட்டுங்க பயங்கரமாட்டு அந்த பத்ரகாளி அம்மனுடைய வேஷத்தை கட்டிட்டு அப்படி நின்று ஆடிட்டே இருக்கிறார். பத்ரகாளி அம்மனுடைய வேஷம் போட்டிருக்கிறாரு, வேஷம் போட்டுக்கிட்டே ஆடி இருக்கிறாருங்க. ஆடும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே அங்க போய் பாத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த கிணத்துல விழக்கூடிய இந்த சாவு மற்றும் அபாயமான இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அந்த துர்தேவதைகள் இப்ப ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பத்ரகாளி அம்மன் சொல்ல ஆரம்பிக்குதுங்க. உடனே இந்த இடத்துக்கு, அதாவது அந்த இடத்துக்கு சில பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணணும், அதை இன்னைக்கோட நான் அழிச்சிருவேன் அப்படின்ட்டு அந்த காளி அம்மன் உக்ரமாட்டு நின்று இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான தேவைகளா என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பூசாரி, அதாவது அவர் பத்ரகாளி மாதிரி வேஷம் போட்டிருக்கிறாரு, அப்படி வேஷம் போட்டுதான் நின்று சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த இடத்துல இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது 3 ஆடுகள் 5 கோழி இவ்வளத்தையும் எடுத்துக்கிட்டு சில பல பூஜை சாதனங்கள் எல்லாம் அங்க கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த பூசாரியுடைய உடம்புல இருந்தே அந்த காளியம்மன் சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி சில பொருட்களை எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு நள்ளிரவு நைட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 ஆடுகள் 5 கோழி, அதன் பிறகு அதை வெட்டுறதுக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அந்த ஊரை சேர்ந்த பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அதுல ஒரு 5-6 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த பத்ரகாளி அம்மன் முன்னாடி போயிருக்குது, இவங்க பின்னாடி போயிருக்கிறாங்க. இவங்களை எல்லாரையுமே அந்த ஆடுகளை அந்த தம்பியுடைய கண்டம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அப்படியே மரத்தள்ள கட்ட சொல்றாங்க. அதே மாதிரி கோழிகளை காலை கட்டி கீழே போடுங்க
அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி காலெல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பத்ரகாளி அம்மன் பயங்கரமா உக்ரமாட்டு அந்த பூசாரியோட உடம்புல பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருக்குது. அப்படி ஆடிட்டே இருக்கும்போது இந்த தலையை வெட்டு இந்த தலையை வெட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்டையும் கையை காட்டி இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு நின்று அந்த ஆடு வெட்டக்கூடிய நபர் வேக வேகமா ஆடெல்லாம் வெட்டி அந்த இடத்துல பலியிட்டு இருக்கிறாரு. கோழிகளையும் வெட்டி பலி கொடுத்திருக்கிறாரு. அப்படி பலி கொடுத்த அந்த டைம்ல அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கதறல் சத்தம் கேட்டிருக்குங்க. பயங்கரமா இருந்திருக்கு. அந்த சத்தம் இவங்க காதை கிழிச்சிட்டு போற அளவுக்கு இருந்திருக்குது. அந்த மாதிரி அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த துர் ஆன்மாக்களை எல்லாத்தையுமே, அதாவது துர் ஆன்மான்னு சொல்றதை விட துர் தேவதைகள்னு சொல்லலாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகளை எல்லாமே அந்த காளியம்மன் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் இந்த இடத்துல எல்லாருக்கும் புழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காளியம்மன் சொல்லிட்டு அதன் பிறகு நேர கோவிலுக்கும் வந்துடுறாங்க. கோவில்ல ஒரு கிணறு ஒண்ணு இருக்குங்க. அந்த கிணத்துல குளிச்சிருக்காங்க. குளிச்சுக்கிட்டு அதன் பிறகுதாங்க எல்லா வேஷத்தையும் கரைச்சிருக்கிறாங்க. கரைச்ச பிறகு அந்த பூசாரி தான் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இனிமேல் உங்களுக்கு அந்த இடத்த என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன ஆயிட்டு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய முருகவேல் ராஜ் போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2024 போயிருக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த இடமே சுத்தமா தரைமட்டமாட்டு மரங்கள் கிரங்கள் ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாம் வெட்டி வித்துட்டாங்க அந்த ஊர்காரங்க எல்லாரும் சேர்ந்து. இப்ப அது ஒரு பிளைன் கண்டமா தான் இருக்குது. அங்க இந்த மாதிரி இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு முருகவேல்ராஜ் அனுப்பியிருந்தாரு. முருகவேல்ராஜுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.